பிரைஸ் எல்லாரும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிற வார்த்தை, கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துவார். ஆமீன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும் நேரம் வந்து விட்டது. மனுஷன் ஹெல்ப் வந்துச்சுன்னா அவங்க தகுதிக்கு அவங்க லெவலுக்கு தான் ஹெல்ப் பண்ண முடியும். ஆனா கர்த்தர் இறங்கி நம்ம உயர்த்த ஆரம்பிச்சாருன்னா, ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சாருன்னா, எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்பட முடியாத மலைமே உள்ள பட்டணமா கர்த்தர் மாற்றுவாரு. அடிமையாய் வைக்கப்பட்டு சிறைச்சாலையில் இருந்த யோசேப்பை தேசத்துக்கு அதிபதியாக கர்த்தர் மாத்தலையா? பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தை தலையை உயர்த்தி தேசமெங்கும் இருக்க எல்லா ஜனங்களும் யோசேப்பை கையேந்தி நிற்கும்படி யோசேப்பை கர்த்தர் தலையை உயர்த்தலையா? வெறும் ஆடு மேய்த்து கொண்டிருந்த சிறுவனாகிய தாவீத கர்த்தர் சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாக உயர்த்தலையா? அடிமையாய் விற்கப்பட்டு அடிமையாய் விற்கப்பட்டு பெயர்கள் மாற்றப்பட்டு அடையாளத்தை மாற்றப்பட்ட ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியேலை கர்த்தர் உயர்த்தலையா? தீர்க்கதரிசியா உயர்த்தலையா? அதே போல தேவன் உங்களை உயர்த்துவார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். சத்துருக்கு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி சொன்ன தேவன் உங்க தலைய உங்க சிரசு மேல அபிஷேகம் என்ற தைலத்தை ஊற்றி ஆசீர்வதிக்க போறாரு. எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்பட போறாங்க. நிச்சயமாகவே தேவன் இவரோடு இருக்கார் என்று எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்பட முடியாத கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமாக, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக கர்த்தர் உங்களையும் உங்க பிள்ளைகளையும் கர்த்தர் உயர்த்த போறாரு. மலை மேலுள்ள பட்டணமா மாத்த போறாரு. விசுவாசத்தோடு காத்திருங்க. தள்ளப்பட்ட தலைக்கு மூளைக்கல்ல வசனத்தின் பிரகாரமாக எங்கெல்லாம் ஒதுக்கப்பட்டீங்களோ, எங்கெல்லாம் தள்ளப்பட்டீங்களோ, எங்கெல்லாம் புறக்கணிக்கப்பட்டீங்களோ, அந்த எங்கெல்லாம் அவமானப்படுத்தப்பட்டீங்களோ அதே இடத்துல கர்த்தர் உங்க தலையை உயர்த்தி மறுபடியும் உங்க ஸ்தானத்தை நிறுத்தி இழந்து போன எல்லா ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் சகலத்தையும் திருப்பி கொள்ள வசனத்தின் பிரகாரமாக இதுவரைக்கும் வாழ்க்கை என்னென்ன காரியங்களை இழந்தீங்களோ எல்லாவற்றையும் சகலத்தையும் திருப்பி கொள்ளும்படியாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்கள் தலையை உயர்த்த போறாரு. விசுவாசத்தோடு ஆமென் என்று பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தர் நிச்சயமாக தலை உயர்த்துவார். ஆமென். God bless you.